Hello friends, welcome to Southern Food 5 channel. Please support our channel, subscribe பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பொங்கல் செலிப்ரேஷன் எப்படி இருந்ததுன்னு தான் பார்க்க போறோம். அழகான கோலம் காலையில் விளக்கேற்றிட்டு இனிமேல் தான் பொங்கல் பணியை வைக்க போகிறாங்க. ஆரம்பம் முதலே காமிக்கிறேன். இந்த விலாக் ரொம்ப வித்தியாசமாகவும் இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு பொங்கல் பண்ண தெரியலனா கூட நம்ம வீடியோவில் நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி பண்ண பொங்கல் வீடியோலாம் இருக்குது. ஸோ காலையில் எல்லா வேலையும் தொடங்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஆமாங்க, முதல்ல விளக்கேற்றி வைக்க போகிறோம். பொங்கல் காய்கறிகள், அதுக்கப்புறமா இந்த மாதிரி கோலம் போட்டுட்டு மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சிட்டு ஒரு டம்ளர் அரிசி வச்சுட்டு விளக்கேற்றிட்டு ஒரு ஃப்ரூட் வச்சுட்டு நமக்கு பத்தி ஏற்றி வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம தொடங்கணும். தண்ணியும் வச்சுட்டு ஆரம்பிக்கிறப்போ முதல்ல பாருங்கள், பானை சுத்தமாக கழுவி விளக்கி மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நம்ம சிகப்பரிசி ஒரு பெரிய பானையிலையும் சாதத்துக்காக மட்டை அரிசின்னு சொல்லுவோம், நாங்கள் இதில் தாங்க வைக்கணும். இந்த அரிசியை நல்லா களைஞ்ச தண்ணி இது ஃபுல்லாக நிரம்ப தழும்ப விட்டுட்டிங்கன்னா சீக்கிரமாக பொங்கல் பொங்கிடும். இப்போல்லாம் பாலெல்லாம் விட்டு என்னென்னமோ பண்ணுறீங்க. அப்போல்லாம் பாட்டி சொல்லி கொடுத்த மெத்தட் இதுதான் ட்ரெடிஷ்னல் மெத்தட். அப்புறம் பாருங்கள், இந்த பானல் நிறைய தண்ணி நம்ம வச்சாச்சு. அதுவும் நம்ம அரிசி கழுவுன தண்ணி எல்லாம் விட்டாச்சுங்க. சிகப்பரிசி காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. இப்போதைக்கு இந்த தண்ணி எல்லாம் விட்டு ரெடியாக இருக்குங்களா. அதுக்கப்புறமா நம்ம பச்சரிசி கழுவி நம்ம பொங்கலுக்காக எடுக்க போகிறோம். பாருங்கள், குட்டி பானைனால ஒரு 1/2 கிலோ 2 கப்பு அரிசி எடுத்துக்கிட்டேன் நான். இதை நல்லா நம்ம என்ன பண்ண போகிறோம், அதே மாதிரி கழுவி அதே ததும்ப கழுத்து வரைக்கும் தண்ணி வச்சுக்க போகிறோம். இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. 2 பானையும் ரெடிங்க. இப்போ நம்ம வேறு எதுவும் பண்ணக்கூடாது. நேராக அப்படியே நம்ம பானையை கேஸ் ஸ்டவ்வில் தான் ஏற்ற போகிறோம். கேஸ் ஸ்டவ் பொங்கல் தாங்க இது. வாசல் பொங்கல் வச்சிங்கன்னா அதுலேயும் இதே மாதிரி பண்ணலாம். இப்போ நம்ம ஃபுல்லாக வச்சுட்டோங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம அடுப்பில் வச்சிடலாம். இதே மெத்தடு தான், பட் நீங்கள் ஸ்டவ் மட்டும்தான் மாற்றி பண்ண போகிறீங்க. இது கொஞ்சம் குயிக்கராகும். விறகடுப்பில் பண்ணாலும் ரொம்ப ருசியாகும், கூட கொஞ்சம் டைம் தான் ஆகும், அவ்வளோதான். பாருங்கள், இப்போ நான் பொங்கல் பானையை அம்மா வைக்க போகிறாங்க. காலையில் இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஆக்சுவலாக பொங்கல் பொங்குறதுக்கு கூட கிழக்கு பக்கம் தான் பொங்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய டைரெக்ஷன்லாம் சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் வைக்கிறப்பவே பானையோட கொஞ்சம் அந்த கிழக்கு பக்கமாக நீங்கள் கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருக்க மாதிரி கொஞ்சம் டில்ட் பண்ணி வச்சுக்கோங்க, அவ்வளோதான். வச்சிட்டிங்கன்னா ஓகே. அதுக்கப்புறமா குட்டி பானையை எடுத்து இப்போ வைக்க போகிறோம் பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் நார்மலாக வைக்கிறப்பவே கொஞ்சம் இன்க்ளைண்டாக வச்சுக்கோங்க, பார்த்தீங்களா. ஸோ இப்போ அந்த பக்கம் ஃபுல்லாக தண்ணி அதிகமாக இருக்கிறதுனால அதிகமாக சூடு பரவி அந்த பக்கம் தான் முதல்ல வடியும், அவ்வளோதாங்க. இப்போ நம்ம பானையோட டைரெக்ஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம பானை பொங்கல் பொங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஒரு 15 நிமிஷம் ஆகும். இவ்வளோ பெரிய பானைக்கு 15லேருந்து 20 நிமிஷம் ஆச்சுங்க இன்றைக்கி. பாருங்கள், நல்லா சூடாயிடுச்சு. பால் பொங்க ரெடியாக இருக்குது. இப்போ ஆல்மோஸ்ட் பொங்க போகுது. இது கொஞ்சம் டிலே ஆகும். நம்ம இந்த அரிசி காமிச்சிடலாம். இப்போது இது சிகப்பரிசி, இது பச்சரிசி. ஒரு ஃபுல் வியூவுமே நான் காமிக்கிறேன். நம்ம வீட்டில் இந்த ட்ரீ தான் நம்ம லோகோ. இப்போ பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இப்போ பக்கத்தில் போய் பார்க்கலாம். நமக்கு காய்கறிகள் ஒரு பக்கம் இருக்குது, அரிசி ஒரு பக்கம் இருக்குது. இந்த குழம்பு வைக்கிறது கூட 50-60 காய் போட்டு நம்ம லாஸ்ட் இயர் யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம். நீங்கள் ரெசிபி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள், பொங்கல் பொங்க போகுதுங்க. பொங்கல் பொங்கினோன்னே பொங்கல்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி 3 தடவை சுற்றி நம்ம அரிசி போட்டுக்கலாம். அரிசி போட்டதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுட்டு மொத்த அரிசியும் போட்டுடலாம். இதில் கொஞ்சம் அரிசி வெல்லமும் தேங்காயும் கலந்து முதல் பிரசாதமாக விளக்கு பக்கத்தில் வச்சுட்டு அப்புறம் நம்ம சாப்பிட கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. பாருங்கள், பொங்கல் சொல்லியாச்சு, அரிசி போட்டாச்சு, அம்மா இப்போ கும்பிடவும் செஞ்சாச்சு. இப்போ தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு மிச்ச அரிசி எல்லாமே போட போகிறோங்க. மீதி உள்ள அரிசி எல்லாம் போட்டுட்டு அடுத்து நம்ம பொங்கல் பொங்குதான்னு சொல்லி வெயிட் பண்ணலாம். இப்போ அடுத்து இந்த பானை, இது நம்ம ரைஸ் சாப்பிட்றதுக்காக. அது ஸ்வீட் பொங்கலுக்கு, சக்கரை பொங்கலுக்கு. இது நம்ம சாப்பிட்ற மட்டை அரிசி பொங்கல். சிகப்பரிசி இல்லை மட்டை அரிசி. ஸோ அந்த பால் நல்லா கரெக்டாக இருக்குங்களா பாருங்கள். நல்லா பொங்கிடுச்சு. ஸோ பொங்கினதுக்கப்புறமா நம்ம இதுலேயும் சாதம்லாம் எடுத்து வச்சுட்டு அரிசியெல்லாம் போட போகிறோம். பாருங்கள், இதில் பொங்கினோடனே நம்ம அரிசி போட்டுட்டு ரெடி ஆனவுடனே நம்ம விளக்கு பக்கத்தில் வச்சுட்டு சாமி கும்பிட வேண்டியதாங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. பாருங்கள், பொங்கிருச்சு. அரிசியும் போட்டாச்சு. நம்ம பொங்கலும் இன்னும் ஒரு 20 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். ரெடி ஆகிடுச்சுங்க. அதுக்கப்புறமா நம்ம சாமி கும்பிட போகிறோம்.
அழகாக எல்லா விளக்கும் ஏற்றி வச்சு இது ஒரு லக்ஷ்மி கடாட்சமாக இருக்க மாதிரி பார்க்கவே நமக்கு சாமி கும்பிட்ற மாதிரி தோணணும். அந்த மாதிரி ஒரு செட்டப்பில் எல்லா 5 முக விளக்கு, அப்புறம் அகல் விளக்கு, அப்புறம் நெய் விளக்கு, விதவிதமாக சாய்பாபா விளக்கு, குபேர விளக்கு, இன்னும் என்ன விளக்கு இருக்கோ அது எல்லா விளக்கையும் ஃபுல்லாக ஏற்றிட்டு இதான் நம்மளோட பூஜை ரூம். விளக்கு ஏற்றியாச்சு, சாமி போட்டு பாட்டும் கும்பிட்டாச்சு. அடுத்ததாக என்னங்க, வச்சது எல்லாத்தையும் நம்ம வந்து சாமிக்கு படைச்சிட்டு காக்காவுக்கும் வச்சுட்டு சாப்பிட வேண்டியதான். பாருங்கள், ஒரு கொஞ்சமாக ஊறுகாய், ஏன்னா சாம்பார் மட்டும்தான் இல்லையா, அப்பளமும் கூட, சாதம், கொஞ்சமாக நிறைய கறி விட்டு சாப்பிடுங்க. கிட்டத்தட்ட ஒரு 70 காய்கறிகள் இருக்குங்க இந்த குழம்புல. செம்ம ருசியாக இருக்கும். இது அனுபவித்து பார்த்தவங்களுக்கு புரியும். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.